ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், முந்திரி, இஞ்சி, பூண்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட ஸ்டாக் இல்லாதனால நான் வந்துட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ ஆப்ஷனல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நீங்கள் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வணங்கணும். நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. இது கூடவே இந்த சமயத்தில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு மூடி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக வைங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு தட்டை எடுத்து பாருங்கள். லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கணும். என்னென்ன மசாலா பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, அப்புறம் வரமிளகாத்தூள், தனியா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுறப்ப வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அப்படியே ஊற்றிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதை மசாலாவில் போட்டுருங்க. அந்த கிரேவியில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேப்சிகம் இருந்துச்சு, நான் அது கூட ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் என் பாப்பா கலந்து விடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கா. ஸோ அதனால் நான் அவளை கலந்து விட சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இவ்வளோதான் பன்னீர் கிரேவி. நீங்கள் சப்பாத்திக்கு, பட்டர் நானுக்கு எதுக்கு வேணாலும் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பன்னீர் கிரேவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.